Hi guys, welcome back to our channel. நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்டோம். அதுவும் என்னதுன்னா என்னோட நியூ இயரிங் கலெக்ஷன். நியூ இல்லை, ஓல்டு இயரிங் கலெக்ஷன். நான் நியூன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ தங்கம் மினும் இருக்கிற மாதிரி மினுக்குது. எனக்கு யாருக்கெல்லாம் ஜிம்கி பிடிக்குமோ லைக் பண்ணிக்கோங்க ஜிம்கி லவர்ஸ். நீங்கள் ஒரு ஜிம்கி லவராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதில் செட்டில் தான் நான் செட்டு தான் அதிகமாக வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் நான் நிறைய ஜிம்கிஸ் வச்சுருக்கேன். இது ஒன் ஆஃப் தட் பாக்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய செட் ஜிம்கி. இது ஒரு செட்டில் தான். இந்த பொங்கல் ஜுவல்லரிஸ் நான் வாங்கியிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வாங்கின அந்த ஜிம்கி தான். அது பெரிய ஜிம்கி, சூப்பராக இருக்கும். நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை போட்டிருப்பேன். நான் என்னோடய ஃபேஸ் ரிவ்யூ பண்ணேன்னா, என்னோடய ஃப்யூச்சரில் பண்ணேன்னா நான் இது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஜிம்கி இது ஒன்று. இது ஒரு க்ரீன் கலர் சாரீக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ஒரு மயில் போட்டது. இதுவும் ஒரு செட்டில் தான் வந்தது. ஓகேங்களா, இதுவும் ஒரு செட்டில் தான் வந்துச்சு. இதுவும் ஒரு செட்டில் தான் வந்துச்சு. இது மயில் போட்டது அழகாக இருக்குல்ல, ரெட் கலர் அது க்ரீன் கலர் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்திருக்கு. ஒரு 2 ஜிம்கி அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி, அந்த தோடில் பார்க்குற மாதிரி. ஓகேங்களா, இது அழகாக தான் இருக்குது. சின்னதாக போனால் நான் மீடியமாக இருக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இயரிங் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு செட்டில் தான் வந்தது. இது லக்ஷ்மி போட்ட மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்று க்ரீன் கலரில் ஒரு பெருசாக இருக்குல்ல, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது க்ரீன் கலர், அதுவும் லக்ஷ்மி போட்டது தான், இதுவும் லக்ஷ்மி போட்டது தான். அதுவும் க்ரீன் கலர் தான், இதுவும் க்ரீன் கலர் தான். ஆனால் செட்டு ஒன்றா வாங்கலை. இது வேறு செட்டில் வாங்கினது, அது வேறு செட்டில் வாங்கினது. ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம்ல, அதுவே ஒரே செட்டில் தான் வந்துச்சு. டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ். ஓகேங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரெட். ஆனால் எனக்கு போட்டால் எங்கள் அம்மாவுக்கு ஃபேவரெட். ஓகே, எங்கள் அம்மாலாம் இது போட மாட்டாங்க, நான் அதை போடுவேன். ஓகே, இது எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டால் ஃபேவரெட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இயரிங் பார்ப்போம். இது 3மே செட்டில் வந்தது தான். ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே எல்லாமே பிடிக்கும். சாரீ வியர் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆஃப் சாரீ, தாவணி இதுக்கெலாம் வியர் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா இது நான் ஓணம் ஃபங்க்ஷனுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இதுவும் ஒரு செட்டில் தான் வந்துச்சு. மீன்ஸ் இது செட்டில் வரல. ஓகேங்களா, இது செட்டில் வரல, இது வேறு ஒன்றில் நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஓணம் ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூலில் ட்ரெஸ் போட்டுன்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ ஹாஃப் சாரீ கட்டும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சவுகார்பேட் அந்த இதில் வாங்கியிருந்தேன். இல்லை, இது ஜெயச்சந்திரனில் வாங்கினது. இது 50 ருபீஸ். ஓகே, அப்புறம் இது சின்னதாக ஒரு ஜிம்கி. நான் ஃபஸ்ட்டு ஜிம்கி போடும்போது சின்னதாக தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் பெருசாக வாங்கி அந்த ஃபஸ்ட்டு உள்ளது மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு ஜிம்கி. ஓகே, இது அழகாக இருக்குது. இதுவும் ரெட் கலர் தான். இது பார்த்திங்கன்னா செட்டில் வரல, வாங்கலை. இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஓகே, இதுவும் அதுவும் இது 50, அது 30. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இந்த டப்பாலையும் ஒரு இயரிங்ஸ் நான் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த இயரிங்ஸும் இதுலேயும் காட்டிடலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த இயரிங்னா ஒரு இந்த இயரிங்கில் இருக்கிறத நான் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, என்னதுன்னா ஒரு சின்னதாக ஒரு 2 இயரிங் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதே இப்போ சில்வர் கலர் நான் ஒன்று காட்டினேன், அதுலேயே ஒரு சின்ன இயரிங் வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா அதே தான். இதுவும் செட்டில் தான் வந்துச்சு. நான் அந்த பாக்ஸ் காட்டினேன் இல்லையா, அது செட்டில் தான் வந்துச்சு. அந்த செட்டே டோட்டலாகவே 300. ஓகே, சம்திங் இந்த செட். ஓகேங்களா, இது என் பர்த்டேக்கு நான் வாங்கினேன். என்னோடய 10th பர்த்டேக்கு வாங்கினது. இப்போ எனக்கு 12. ஓகேங்களா, 12 ஏதோ. ஓகேங்களா, இது சூப்பராக இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது. ஓகேயா,
அது நான் 5 வந்து கல்யாண ஃபங்க்ஷன் போகிறது, இது ரிசப்ஷனுக்கு போகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பெரிய ரவுண்டு போட்ட ஒரு ஃப்ளவர் வச்சது. இது வந்து ரெட் கலரில், இது வந்து செட்டில் வாங்கலை, ஒரு இதில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா எவ்வளோனா, இது வந்து ஜெயச்சந்திரனில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஒரு இதே வந்து 100ன்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா செட்டில் வாங்கினது தான். இது வந்து ஒரு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஓகே, நான் இப்போ காட்டுறேன். அந்த இதையும் காட்டுறேன் இருங்க. இந்த ஜிம்கி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜிம்கி இருக்கு இல்லையா, அந்த மேல் டாப் போர்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். நான் அதை வச்சுருக்கேன் இருங்க, காட்டுறேன். ஓகே, இங்கே இருக்குது. இப்படி இருக்கா? இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பெருசாக இதே தோடுக்கு அதே மாதிரி ஒரு பெருசாக வாங்கி நம்ம அதில் மிஸ்மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கிட்டோன்னா அழகாக இருக்கும். ஜிம்கி போடணும் ஆனால் இது மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி நான் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இதோட அந்த செட்டு காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, இது தாங்க அது. நான் காட்டுறேன் இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் காட்டுறேன். இது காட்டுறேன் இருங்க. இது தான் அது. ஓகேங்களா, இது அழகாக இருக்குல்ல, இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது சாமி போட்டது. இதுவும் செட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். பெரிய ஒரு ஆரம் மாதிரி நான் வச்சுருந்தேன். அந்த செட்டுக்கு வந்தது தான் இது. இது வந்து இந்த செட்டே அந்த செட்டே வந்து 350. ஓகேங்களா, 350. அந்த ஒரு நெத்திச்சுடி, இந்த 2 தோடு, அப்புறம் ஒரு பெரிய ஆரம், ஒரு சின்ன ஆரம், ஒரு ஒட்டியானம், எல்லாமே சேர்த்து 350 இல்லை 550. ஓகேங்களா, அந்த பிங்க் கலர் நம்ம பார்த்தோம்லே ரவுண்டாக, அது வந்து 350. ஓகே. அப்புறம் அந்த ரெட் கலர் ஃப்ளவர் போட்டது இருக்கு இல்லையா, அது வந்து 100. இப்போ நான் காட்டுறேன் இல்லையா அந்த ரெட் கலர், இது வந்து நான் போத்தீஸில் தான் வாங்கினேன். இது வந்து போத்தீஸில் வந்து 25 ருபீஸ், 35 ருபீஸ்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் வாங்கினேன். அந்த 2 இயர்ஸ் பேக் இல்லை, 1 இயர் பேக் வாங்கினேன். ஓகேங்களா, ஒரு தீபாவளிக்கு வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃப்ளவர் போட்டது காட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஏதாச்சும் ஜிம்கியில் நம்ம வந்து சில்வர் கலர் ஜிம்கி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஜிம்கி உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன், ஜூம்லேயும் காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? அதான் இப்போ இது பண்ணிட்டோன்னா அது வந்து அப்படி நார்மலாக இதாகிடுது. ஓகே, இப்போ ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்கிட்ட இருக்கிறதுலே வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்டாக இருந்தது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று காட்டினேன் இல்லையா, அதுதான். ஓகேங்களா, இதுவும் அதே கலரில், அதுவும் அதே கலரில் தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன இயரிங், என்கிட்ட நிறைய இயரிங் இருக்குது. ஆனால் இந்த டப்பா மட்டும் இப்போ காட்டுறேன், ஒரு 2 டப்பா மட்டும் இப்போ காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த டப்பாவில் வந்து நெத்திச்சுடியும் இருக்குது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், நெத்திச்சுடியும் இருக்குது. அந்த டப்பாவில் பெரிய ஒரு இயரிங் வச்சுருக்கேன். அந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வந்தது தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. நான் செட்டில் வந்ததான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இந்த 2022ல் இது நான் வாங்கினேன். ஓகேங்களா, ஒரு செட்டில் வாங்கினேன். இது வந்து இது வந்து சென்னை சில்க்ஸில் தான் நான் வாங்கினேன். போத்தீஸில் தான் வாங்கினேன். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம வாங்கினோம். ஒரு தீபாவளிக்கு தான் நான் வாங்கினேன். தீபாவளிக்கு தான் மோஸ்ட்டாக, தீபாவளி, பர்த்டே, அப்புறமேட்டு ஏதாச்சும் மேரேஜ் அப்படின்னு தான் வாங்குவேன். ஆனால் வந்து என் பொங்கலுக்கு நான் வாங்க மாட்டேன் அதிகமாக. நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா, அப்புறமேட்டு இந்த பிங்க் கலர் என்னோடய மோஸ்ட்டு ஃபேவரெட்டு. நான் ஒரு வாட்டி எங்கள் அம்மா வந்து சாரீ கட்டியிருந்தாங்க. அதுக்கு இந்த ஜிம்கி எடுத்து போய் கொடுத்தேன். எங்கள் அம்மா வந்து இது போட்டுட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து போட்டுக்க சொன்னாங்க. நான் வந்து என்னோடய ஒரு காதுகுத்தி ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்போ இது போட்டிருந்தபோது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தேன். நான் வந்து ஃபங்க்ஷன் வீடியோ வந்து நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம போகிறேன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இதான் போட போகிறேன். ஸோ அது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து செட்டில் வந்தது தான், பிங்க் கலர். அது வந்து அந்த ஃபஸ்ட் காட்டியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஜஸ்ட் 150 அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதுக்கு நெத்திச்சுடியில்
கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் தான் வந்தது. ஒரு க்ரீன் கலர் இதையும் வச்சுருக்கேன், நெத்திச்சுடியும் வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். ரொம்ப எனக்கு தோடு பார்த்தாலே எனக்கு சந்திரமுகியே நான் ஆகிடுவேன். தீப்தி வந்து சந்திரமுகியாக பார்த்திங்கன்னா அது இதுதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சின்ன இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஜிமிக்கினா அது இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு அந்த கோல்டு கலர் அது போடுறதுக்கு முன்னாடி இது மட்டும்தான் போட்டிருப்பேன். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இதே மாதிரி ஒரு 2 கலர் தான் வச்சுருந்தேன். 2 கலர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பேன். ஆனால் இதுதான் எனக்கு வந்து மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீட்லேயும் அப்படி தான் போட்டிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து 30 ருபீஸ் அப்படி தான் வாங்கியிருந்தேன். அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா லைட்டு கருகி அந்த சைடில் துரு பிடிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் தான் வாங்கியிருந்தேன். அந்த ரெட் கலர் தோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு கீழே 3rd ரோவில் செகண்டில் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒரே செட்டில் தான் வாங்கினது. ஓகேங்களா, இதையும் வச்சிடலாம். ஓகே, ஃபேன்சி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன். என்னோடய 10th பர்த்டேக்கு தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதுலையே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். என்கிட்ட நிறையாவே இருக்குது இன்னும். நான் சாரி பேசவே ஒழுங்கிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஜிம்கிஸ்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் ஆச்சும் இருக்கும். அவ்வளோ நிறைய நான் ஜிம்கிஸ் வச்சுருக்கேன். 20க்கு மேலேயும் இருக்கும். நிறைய ஜிம்கி, அப்புறம் அந்த நெத்திச்சுடி, அப்புறம் இந்த தோடு, அந்த தோடு மாதிரி இருக்கும் இல்லையா, வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் போடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறமேட்டு வந்து நெத்திச்சுடி. இப்போ வந்து நான் நெத்திச்சுடியும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த தோடில். ஓகேங்களா, இந்த பிங்க் கலருக்கு ஒரு தோடு, இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அதனால் ஆடுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஓகே, இதில் வந்து அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் என்னோடய பீரோ டூரும் உங்களுக்கு காட்டுறேன். கபோர்ட் டூரும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் டிஎம்எல் போடுறேன். அதே மாதிரி நிறைய போடுறேன். எனக்கு இப்போ வந்து சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இப்போ வருத்தம் என்னென்னா, நிறைய பேர்லாம் வந்து 6 வீடியோஸ் 12 வீடியோஸ் போட்டு 120 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. நம்ம 160 வீடியோஸ் போட்டு 46 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும் போது எனக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஆனால் பட் ஸ்டில் எல்லாமே பொறுமையாக தான், எல்லாமே ஒன்றுத்தையாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வரும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்க, இது சொல்லணும்னு எல்லா வீடியோவும் தோணுது. நான் இப்போ தான் சொல்கிறேன். நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இது எப்படி இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன, அந்த நெத்திச்சுடி எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே, அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, மினியேச்சர் லைஃப் டிடின்னு சொல்லிட்டு. அதையும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு 2 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பொங்கல் அந்த இதுக்கே. இப்போ நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போவேன்னு சொல்லிட்டு அது ஒரு 4-10 நாள் இருக்கும். அதுக்கு இப்போ எங்கள் அம்மா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை அப்படியே சைடாக காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். அதை அவங்க எடுத்து பேக்கில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் எடுத்துகிட்டு எடிட்டும் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியல. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? இப்போல்லாம் எனக்கு வந்து நிறைய வீடியோ போடணுன்னு ஆசை வந்துகிட்டே இருக்குது. நம்ம எப்போ தான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் அடிச்சுட்டு ஏதோ இதுக்கெலாம் போயிட்டு நிறையா அந்த சில் பட்டன், ப்ளே பட்டன் அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணாமல் நம்மளுக்கும் இதாக இருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ நான் ஒரு 3 கிளிப்பு மட்டும் காட்டுறேன். அதெல்லாம் நீங்கள் எங்கெங்கே பார்த்துருக்கீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம 50 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நம்ம ஹோம் டூரும் போடலாம். ஓகேங்களா, ஹோம் டூரு, டெரஸ் டூரு எல்லாமே போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கிளிப்பு நான் இப்போ வச்சுறேன். ப்ளூ கலர் பீகாக் கிளிப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு டீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு கிளிப்பு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பு பார்பி மினியேச்சருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஆனால் அது வந்து எனக்காக வாங்கினது தான். அதுக்கப்புறமேட்டு அந்த தோடுக்கு நான் சொன்னேன், அந்த க்ரீன் கலர் தோடுக்கு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன, எல்லாமே நான் வந்து வாங்கினது தான். புதுசாக வாங்கி
யூஸ் பண்ணாமல் தனியாக இருக்குது, யூஸ் பண்ணது தனியாக இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தனியாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு நெத்திச்சுடி பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, அதுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த தோடுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் தனியாக தான் இருக்கும். ஓகேங்களா. நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது லூஸ்க்கு வாங்கினது தான். ஓகேங்களா. செட்டிலலாம் அந்த மாதிரிலாம் வரல, நான் லூஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டு அந்த அது பேர் என்ன, ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், சைட்லேயே அந்த நெக்லஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாட்டில் வச்சுருக்கேன், சாரி, இப்போ தான் நான் எடுத்ததுனால அப்படி இருக்குது. ஓகேங்களா. அந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பர்பிள் கலரில் அந்த தோடுக்கு மேட்சிங்காக சூப்பர் க்யூட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தீபாவளிக்கு தான் நான் வாங்கினேன். எந்த தீபாவளிக்குனா 2021 தீபாவளிக்கு தான் வாங்கினேன். ஓகேங்களா. அப்போ அண்ணாத்த படம் கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எனக்கு 22 தான் நினைக்கிறேன். ஆமாம், கன்ஃபார்மாக தெரியல. ஓகே. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நெத்திச்சுடி பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த தோடு இருக்கீங்க இல்லையா, அதுவும் அந்த தோடுக்கு மேட்சிங்காக நான் போட்டுப்பேன். ஆனால் அது லூஸ்க்கு வாங்கினது தான். ஓகேங்களா. லூஸ்க்கு வாங்கினது தான். இந்த தோடுக்கு வைக்கிறேன் இல்லையா, அது வந்து இது கண்டிப்பாக அது தான். அப்புறமேட்டு இப்போ வந்து அந்த லக்ஷ்மி படத்தில் ஃபஸ்ட் ஒன்று காட்டினா அதுவும் கரெக்டு தான், கரெக்டான அது தான். அப்புறமேட்டு இப்போ ஒன்று வச்சேன் இல்லையா, அதுவும் வந்து லூஸ்க்கு வாங்கினது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் அப்படிலாம் இல்லை, நிறையாவே நான் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.